தொண்டு தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜே நிக்கி மற்றும் கனியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் உங்கள் சூப்பர் சமயா. இந்த வாரம் வந்துட்டு என்னோட தங்கச்சி வர போறாங்க, தங்கச்சியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து வர போறாங்க. இவ்ளோ நாள் ஷோ பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது எதையுமே நீங்க சொல்லல. அவங்க எனக்கு மட்டும் தங்கச்சி இல்லங்க, தமிழ்நாட்டுக்கே தங்கச்சிங்க, ஒரு சிங்க பெண் அவங்க. எஸ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுல நாங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி, கோலாகலமா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் அந்த கல்யாணத்தை நாங்க எல்லாம். அண்ட் இன்னொன்னு, இந்த ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம வேர்ல்டு வைடு ஹிட். அவங்களோட டைலாக் ஹிட் பண்றோம். பாண்டியம்மா வெரியானா படுத்துரு ஹரியானா. லெட்ஸ் வெல்கம் our favorite and sweet couple இந்திரஜா and கார்த்தி அவர்கள். டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம், மிஸ் பண்ணாத சாரே சாரே யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்குறா கால பிரபு டோய் சாரே சாரே. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ நைஸ். அண்ட் எங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சன் டிவி நேயர்களுக்கு வந்துட்டு என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க? யார் சமைக்க போறா ஃபர்ஸ்ட்? ஒரு ஸ்டெப் பேக். இன்னைக்கு வந்து 2 ஆங்கர் இல்ல 3 ஆங்கரா இருக்கும். 3வது ஆங்கர் வந்து சன் டிவி வேணும்னு கேட்டனால நான் 3வது ஆங்கரா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏய் ஓட்டவா. நிக்கி எனக்கு இங்க வேலை இல்ல, only 2 ladies தான். சோ தொன்று தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்திரஜா ரோபோஷங்கர் வணக்கங்கள். சோ இன்னைக்கு நான் ஆங்கரா மாற போறேன், மாமா தான் சமைக்க போறேன். அப்ப எனக்கு இந்த கோட்டுக்கு வந்துட்டு வேலை இல்ல நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, இதோட bye. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Thank you so much சன் டிவில வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப இல்ல, final நன்றி. episode உன்னால நான் final வந்ததுக்கு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத பத்தியா எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டேன். ஐயா, இப்போ அப்ப நீங்க தான் சமைக்க போறீங்களா? ஆமா, நான் தான் சமைக்க போறேன் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு என்ன வந்துட்டு சமைக்க போறீங்க? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஸ்டைல்ல நாட்டுக்கோழி குழம்பு. இல்லத்தரசிகளுக்கு தேவையான நாட்டுக்கோழி குழம்பு தான் சொல்லி கொடுக்க போறாரு. அதனால சோ எல்லாரும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி இந்த கபசுர குடிநீர் அப்புறம் நிலவேம்பு கசாயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்ன நோய் வந்தாலும் அதை குடிச்சிருக்க சரியாயிருன்ற மாதிரி தென் மாவட்டங்கள்ல நாட்டுக்கோழி குழம்பு தான். பிள்ளை பெக்கண்டாலும் நாட்டுக்கோழி குழம்பு, பிள்ளை பெத்தாலும் நாட்டுக்கோழி குழம்பு, கை உடஞ்சாலும் நாட்டுக்கோழி குழம்பு, கையை உடச்சவனும் நாட்டுக்கோழி குழம்பு. ஜெயில இருந்து வெளியேறுவாங்க, ஏ மருமையை நல்லா இருக்கணும்ப்பா, ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு ஊத்துங்கப்பான்னுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழி குழம்பு தான் ஊத்துவோம். அதனால அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நல்ல பலமான சத்தான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நீங்க பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நாட்டுக்கோழி சுக்கா பண்ண போறோம், குழம்பு பண்ண போறோம். மதுரை நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போறோம், பண்ணலாம். எஸ், கம் ஆன், லெட்ஸ் ஆல். மதுரை நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1 கிலோ, சின்ன வெங்காயம் 250 கிராம், சீரகம் 1 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 5 தேக்கரண்டி, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2. இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ப்ளீஸ் தொட்டு கும்பிடுங்க ஃபர்ஸ்ட். நாட்டுக்கோழி இருக்கு ரெடியா? வாவ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்றதுக்காக என்ன பண்றோம், சீரகத்தையும் மிளகையும் வறுக்கணும் வெறும் கடாயில வச்சு. அவ்வளவுதான். ஆமா, அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனா மசாலா தான். மசாலா தான். அவனை ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து ஒண்ணா கொண்டு போயிடலாம். இப்போ நாட்டுக்கோழினால நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாட்டி வச்சுக்கிறது தான் சரி இல்லையா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஆனாயிட்டானா? பரவாயில்லைனே, மாடலர் கிச்சன்லாம் வச்சிருக்கேன். ஆமாமா, அப்படியே வாங்கி போட்டுட்டேன். சீரகம் போடுறோம். சீரகம் எவ்வளவு? ஒரு ஸ்பூன் போடுவோம். ஒரு 2-3 கைப்பிடி. ஏன்னா ஒரு சீரகம் வந்து ரொம்ப நல்லது. அதாவது மதுரைக்காரவங்க அப்படித்தான் கைப்பிடின்னு. கைப்பிடி கரெக்ட் இல்ல? ஒரு கைப்பிடி. இது மிளகு நம்ம இதுல எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நெஞ்சு சளி எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால மிளகு கொஞ்சம் தூக்கலாவே போட்டு. எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி வந்துட்டு நீங்க நல்லா சமைப்பீங்க அப்படின்றதுனால தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். இருக்கலாம். ஒரு ரீசன், பட் as a person எனக்கு மாமா ரொம்ப பிடிக்குமா? I love him so much. I love him so much ன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்களை கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாமா வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு 27 குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காரு. இது ஒரு ரீசனே சூப்பரா இருக்கு. ரெண்டாவது வந்து அம்மாச்சியும் சூப்பரா பார்த்துப்பாரு. எனக்கு அதுல தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. இதெல்லாம் தாண்டி பெரிய ரீசன் என்னன்னா, என்ன நானா பார்த்து பாப்பா இந்திரஜா ரோபோஷங்கர்ல இந்திரஜான்னு பார்த்து என்ன பேசி பழகின ஒரு ஆள் இவர் தான். நிக்கி பாய் கூட கிடையாது. என்ன வந்து பார்த்து இந்திரஜாவை தனியா ஒரு பெண்ணா இந்திரஜான்ற அடையாளத்தோட பார்த்தது இவர் தான்றீங்க. சோ அதனால இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன நான் சொன்னேன்னா, அம்மா என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட ரோபோஷங்கர் பொண்ணு படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் என்ன நீங்க பாப்பாவா பார்த்து இத்தனை நாள் அன்பு காமிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து
குண்டம்மான்னு கூப்பிடாம பேரையும் கூப்பிடாம பாப்பா பாப்பா என்ன நானா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த உறவு, இந்த பர்சன் வந்து எனக்கு லைஃப் லாங் வேணும், டில் நாங்க வந்து கடைசி என்னோட நிமிஷம் வரைக்கும் வேணும், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏய் கியூட்டா இருக்குது பாத்தீங்களா? இப்போ நம்ம கிண்டிட்டோம், இப்போ என்ன பண்ண போறோம்? ஆமா, இப்ப சீரகத்தையும் மிளகையும் நம்ம வறுத்தாச்சு. ம். தயவு செஞ்சு எண்ணெயை ஊத்தி சீரகத்தை மிளகை போட்டுறாதீங்க. எண்ணெய் ஊத்தணும். வெடிச்சிரும். எண்ணெய் ஊத்தி பண்ணிடாதீங்க, வெடிச்சு எல்லாம் இதாயிரும். சட்டியில தான் ஆமா வரும். சொல்லிருக்கோம்டா, நிக்கே நான் ஒரு ட்ரையல் பார்த்துருப்பாருல. ட்ரையல் பார்த்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன். இப்ப அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சிறிது எண்ணெயை ஊற்றி ஓ இதுல இன்னும் போடணுமா? இதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம இது பண்ணணும். இது அப்படியே போட்டு என்ன சூடாக வேணாமா மாமா? ஆயிரம் வாவ். இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கிருச்சா? ஆமா, அது ஆரவும் வச்சாச்சு. ஸோ இதை போட்டு ஆல்ரெடி சீரகம் மிளகு வறுத்து வச்சிருக்கோம். அதோட இந்த வெங்காயத்தை நம்ம போட போறோம். ஓகே, அரைக்கிறது ஐயா கரண்டில அப்படி தள்ளணும். ஹெல்ப் பண்றேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போடணும். நம்ம இப்போ வேணா அரைக்கணும். அதான் நான் இப்போ அரைச்சேன். இது இப்போ சட்னி மாதிரி அரைக்கணுமா? தெரியுமா? அரைக்க தெரியுமாவா? என்ன நினைச்சிரு தங்கச்சி? எப்படி அரைப்பேன் தெரியுமா? அரைச்சாமா ஆயில அரைப்ப, பட் அதுல தெரியுமா? இது வேற லெவல்ல அரைச்சு துவைச்சு எடுப்பேன், காய வைப்பேன். இத அந்த மாதிரி பண்ண முடியுமா? காய் வச்சா குழம்பு வைக்க முடியாது. அது வத்தல், காய வச்சோம்னா அது வத்தல். என்ன அது பண்ணுவோம். என்ன கண்ணி கரெக்ட் தானே? சூப்பரா பண்ணுவாரு. என்ன இப்படி ஆடுது? பாருங்க. அரைச்சதுமே இதை வந்து இதுல ஊத்திட்டு அரைச்ச விழுத மறுபடியும் நம்ம பாத்திரத்துல போட்டுரும். ஸோ இப்போ மெயினான ஐட்டம் உப்பு போட போறோம். உப்பு ஆமா, ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பண்ண போறோம். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்ச நம்ம நாட்டுக்கோழி கறி இருக்கு. நல்லா மஞ்சள் போட்டு பாத் பண்ண நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி என்ன இப்படியே போடுறோம். நல்லா வாட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி தெரியுமா, ஒரு கோழி குழம்பு வந்துட்டு எப்படி பண்ணணும்னா அப்படியே எல்லாமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு தண்ணி ஊத்தி பாயில் பண்றத பாத்திருக்கேன். ஆனா இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இப்ப என்ன பாதி குழம்பு வச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் அடுப்பே ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலை. அந்த மாதிரி தான். ஆமா. இப்போ வந்து குழம்பு மசாலா, குழம்பு மிளகாத்தூள், 1 2 3. நீங்க என்ன பண்ணணும், அதை தக்காளி எடுத்து உள்ள போட்டுருங்க. எத்தனை தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்? என்ன இதுலயே போடலாம்? அதிலே போட்டுடலாம். 2 தக்காளி, ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து ஒரு 2 தக்காளியை புளிஞ்சு விட்டாலும் போதும். ஓகேவா? ஸோ இந்த தக்காளியோட புளிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேரும். ஸோ போடும்போதே நம்ம கையால பிசைஞ்சு விட்டுறணும் நல்லா. அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் கீரி உள்ள போட்டுருந்தோம். 2 பச்சை மிளகாய் கீரியா? ஆமா, போடுங்க. 1 அடுத்து 1 2. இப்போ வந்து தண்ணி விட்டுருக்கோம்ல, இனிமேல் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுப்பை வந்து ஆன் பண்ண போறோம். என்ன இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு? ஆன் பண்ணு. இது எனக்கு தெரிஞ்சு எல்லா கிட்ஸுமே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருந்து பண்ணுங்க இல்லையா? கொதி வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நல்லெண்ணெயை ஊத்தணும். அப்பதான் அந்த நுரை கட்டாம ஓகே அந்த நுரை வராம இருக்கும். என்ன இவ்வளவு ஊத்துறோமா? நல்லெண்ணெய் நீங்க இவ்வளவு நேரம் நம்ம எண்ணெய் எதுவும் போடவே இல்லையே பெருசா. ஆமா, கோழி குழம்புல எவ்வளவு ஊத்துறோமோ அவ்வளவு நல்லது. நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் ஃபேமஸ். நீங்க என்ன தெரியுமா, குழம்புலாம் வச்சு முடிச்சு தட்டில் ஊற்றும் போது ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணா அந்த நுரைங்க அடுக்கி விட்டுருவோம். இப்போ இவன் கிரேட் ஆவான் பாருங்க ஒரு ஐட்டம். ஆகா, வாடா தம்பி, வாடா தம்பி. ஆஹா, வேற லெவல்ல இருக்கே வாசனம். அப்படியே மதுரை மண்மணத்தை இங்க கொண்டு வந்துட்ட மாதிரி இருக்கு. ஸோ இப்போ திரும்ப ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். இப்போ அந்த நுரை அடங்கிடும், பெருசாக கொதி வராது. சோ இந்திரஜா அண்ணா இது அப்படியே வந்துட்டு கொதிச்சு ரெடி ஆயிடும். ஆமா, ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா சிம்ல போட்டோம்னா அந்த சார் அப்படியே இறங்கிட்டே இருக்கும். எஸ். சோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பண்ண போறோம். ஓகே, கம் ஆன், கம் ஹியர். என் தங்கச்சி ஆடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாட்டை போடுங்கடா.
ஓகே சோ இப்போ வந்துட்டு மதுரை நாட்டுக்குழம்பு ரெடி. ப்ளீஸ் ஓபன் இட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்களை கொண்டாடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல ஒரு மரபு இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது. இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்து வைக்கலன்னா எப்படி? என் வீட்டுக்கு வந்திருக்கடா செல்லம். உன்னை எப்படா வெறும் கையோட நாங்க வந்துட்டு அனுப்புவோம். சோ என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, ரெடி பண்ற அந்த விருந்த, போடுற அந்த இலைய, கொண்டு வாங்கடா அந்த கறிய. அண்ணே சொல்றா. நீ வாயிலே வடை சுடுவேன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலே நிறைய சுட்டு வச்சிருக்க, பண்ணி வச்சிருக்க. எஸ், வாயிலையும் வடை சுடணும் தான் நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி வரா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கறி ஃபுல்லா வந்துட்டு பண்ணிருக்கேன். அது உனக்கு பிடிச்ச இந்த ரைஸ் பாத்தியா, ஃப்ரைட் ரைஸும் பண்ணிருக்கேன். தேங்க் யூ. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. எல்லாத்துக்கும் செகரம் வச்ச மாதிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அப்படி செகரம் வச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க எங்க கிச்சனுக்கு வந்து பண்ண நாட்டுக்கோழி குழம்ப தான் நம்ம ஊத்தி சாப்பிட போறோம். நல்லா சாப்பிடுங்க. 16 பெற்று பெரும்வாழ்வு வாழ்வாயாக. நன்றி. இந்த மாதிரி ஸ்பெஷலான விருந்துகளும் அது கொடுக்குற மகிழ்ச்சியும் இவங்க வாழ்க்கை முழுக்க தொடரணும் அப்படின்ற வாழ்த்து எங்க கிட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இன்னைக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு வாரம் அழகான ஊர்களுக்கு போய் அங்க இருக்க ஒரு சூப்பரான டிஷ்ஷை ட்ரை பண்ணுவோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், என்ன சாப்பிட போறோம், ஐ கான்ட் வெயிட். நிக்கி டெக்னிக்கலி இந்த வாரம் நம்ம வந்திருக்கிற ஊரு, அதாவது இந்த ஊர் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன மாதிரி? லெதருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல், பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிரியாணி? ஆமா, அதை தாண்டி மக்கள் இங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எஸ், வெரி லவ்லி. சோ வந்துட்டு ஆமா, அந்த விதத்துல எந்த ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஊரு இட்ஸ் ஆம்பூர். சண்டே அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த வீட்ல வந்துட்டு சிக்கன் இருக்கும். ஸோ சிக்கன்ல ஒரு ரெசிபி தான் நம்ம வந்துட்டு பண்ண போறோம். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஒரு கடையில போயிட்டு அந்த கடையில இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நாங்க வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். எஸ், ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட் அவுட். இன்னைக்கு வாங்க டப்புன்னு போயிட்டு என்ன டிஷ்னு பார்த்துடலாம். வாங்க சாப்பிட போலாம், வாங்க சாப்பிட போலாம். ஆம்பூர் சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 2 கிலோ, எண்ணெய் 150 ml, புதினா தேவையான அளவு, பூண்டு 100 கிராம், இஞ்சி இடித்தது 50 கிராம், பட்டை அரைத்தது 1 பிஞ்ச், லவங்கை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 10 கிராம், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 25 கிராம், சிக்கன் மசாலா 50 கிராம், அரைத்த மசாலா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. ஓகே, சோ இன்னைக்கு ஆம்பூர் அக்கா கடையில இருந்து, அதுவும் அக்கா கையில நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்துட்டு சமைக்க போறோம். ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ணாத ஆம்பூர் அக்கா. அக்கா சொல்லுங்க, உங்க கையால பத்த வைங்கக்கா. இந்தாங்க. ஏன்னா உனக்கு பத்தைக்கு தெரியாது, தெரியுமா? பத்த வச்சிட்டால, அதான் அவங்களோட ஐடியா. என்ன நிக்கி, இப்ப பத்தைங்க பாக்கலாம். நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க. ஹேய், என்னடா பண்ற? ஐயோ, நான் வைக்கணுமா இப்போ? இப்போ வந்துட்டு சட்டி வச்சாச்சு. இப்போ என்ன ஊத்த போறோம்? எண்ணெய் போடுங்க. எண்ணெய் ஊத்த போறோம். நகைச்சுவை. ஓகே, இது எவ்வளவு லிட்டர் எண்ணெய் போடுங்க? லிட்டர் அது பால் எத்தனை கிராம் எண்ணெய்? 150 எண்ணெய் வரும். 150 ml எண்ணெய். ml எண்ணெய், கிராம் எண்ணெய். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன புதினா போடுங்க. புதினாவா? எடுத்தோனே புதினா. எதுக்கு எடுத்தோனே புதினா? லாஸ்ட்ல தான புதினா போடுவோம். இல்ல, இப்போ போடிங்களா தான் நல்லா இருக்கும். அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டியா? ஆட பாரு. பாரு. போட. ஓகே, புதினாவா இது? இது கொத்தமல்லி. புதினா போட்டுட்டா நானே? போட்டுறவா? போடு. பூண்டா? போட்டுட்டா? போடுங்க. ஓகே, சோ இது எத்தனை அளவு பூண்டு? இதுக்கு ஒரு 100 கிராம் இருக்கும். இஞ்சி 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 இடிச்சதா இது? ஆமா. இது எவ்வளவு? கொஞ்சமா போடுங்க. கொஞ்சமானா எவ்வளவு? ஒரு 50 கிராம் போடுங்க. 50 கிராம்.
இது என்னது இது? இதுல ஒரு லவ் தான் இருக்கும். லவங்கம் மட்டும்தான். லவங்கம் மட்டும் அரைச்சிருக்கீங்க. நம்ம சும்மா கொஞ்சம் போடுது காரம். காரத்துக்கா இது? இது ஓகேயா? போடுங்க. அவ்வளவுதானா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போதும். ஓகே. அக்கா அடுத்து என்ன போடுறோம்? பட்டை. பட்டை எவ்வளவு? ஆமா கொஞ்சமா போடுங்க. ஒரு பிஞ்சு பட்டை வந்துட்டு பவுடரா அரைச்சு இப்போ வந்துட்டு 1 இன்ச் போட போறோம். கரெக்ட்டா? கொஞ்சமே போடு. போதும். போடுங்க. அதாவது 1 பிஞ்ச் தான் வந்துட்டு போறோம். போதும். அடுத்தபடியாக என்ன செய்ய? என்ன கறி? சிக்கன் கறி. ஓகே. நாட்டு கறியா? சிக்கனா? இது என்ன கறி சொல்லுங்க? இதுல பாதி போடு. டக்குனு மாட்டிக்கிறேன். சிக்கன். ஆட்டுக்கறி டான்ஸ் தானே. சிக்கன். இல்ல கொஞ்சமா போடணும். எவ்வளவு கிலோ போடுறோம்? கொழு. எவ்வளவு கிலோ? அக்கா? இப்போ இது சொல்றேன். சொல்றீங்களா? ஓகே. சிக்கன் கறியா வந்துட்டு நல்லா சின்னதா கட் பண்ணல, நல்லா பெருசா கட் பண்ணிருக்காங்க. 1.5 கிலோ போடு. லெக் பீஸா இல்லையா? லெக் பீஸ் போடுங்க. லெக் பீஸ் தான். இருக்குடா லெக் பீஸ். வெரி குட். பெருமாளே நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் கொடுமா. ஓகே. சோ வந்து இது ஆனா ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்டா இருக்கு. இதுதான் டேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அது பவுடர் லவங்க பவுடர், பட்டை பவுடர் எல்லாம் போடுறதுனால தான் டேஸ்ட். இப்போ அடுத்து என்ன போடுறோம்? மஞ்சள் தூள். மஞ்சள் தூள். எனக்கு இது அக்கா நீங்க கிண்டுங்க கிளதுங்க. இந்த பையன் பாருங்க அடிப்படி கேக்குறான். இது பாருங்க. இது சால்ட் போடுறோம் பாருங்க. சால்ட்டா? அவன் வாழ்க்கையில உப்பு போட சொன்னா நீங்க இதுல சிக்கன்ல உப்பு போட்டுட்டு இருக்கீங்க. சால்ட் எவ்வளவு? போடுங்க. தேவையான அளவு. தேவையான அளவு சால்ட். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. எனக்கு ஃபாஸ்ட் சமையல் மாதிரி எல்லாமே. அதாவது ஹரி சார் இருக்கார்ல, மிளகாய் நீ பேச உங்க வீட்டு வேலையை பாருங்கறாங்க. கூட இவங்க சமைச்சிட்டு கிளம்புடா சீக்கிரம் வெளியே அப்படின்ற மாதிரி போஸ்ட்ல மிளகாய் தூள். இது வந்து வெறும் மிளகாய் தூளா? எல்லாம் கலப்படும். கலப்படம் என்னெல்லாம் போட்டு கலந்துருக்கீங்க இந்த மிளகாய் தூள்ல? தனியா தூள், மிளகாய் தூள். தனியா தூளும் மிளகாய் தூளும் போட்டு கலந்த தூளை இப்பொழுது போட வேண்டும். ஆஹா, காரம் அள்ளி போட்டிருக்கீங்களே, வேற லெவல். எவ்வளவு ஸ்பூன் இது போட்டிருக்கீங்க? ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். 4 ஸ்பூன் போதுமா? ஓகே. சோ நைஸ். 2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன். என்னது இது? இது மசாலா. மசாலா என்ன மசாலா? இது வந்து சோம்பு, ஏலக்காய், கசகசா, கசகசா, இந்த லவங்கம், பட்டை எல்லாம் போட்டு அரைச்சிருக்குது. ஓகே. இதுல போட்டுட்டா போடுங்க. இது எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் எடுத்துங்க. இது எவ்வளவு போட? ஒரு 50 கிராம் போடுங்க. 50 கிராம் போடுங்க. சரி அக்கா நீங்க சொல்லுங்க, இந்த கடை மொத்தம் எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? இதா இது ஒரு 40 வருஷமா நடத்துறேன். 40 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஏன்னா யூஸ்வலா அங்க ஒரு கடைக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் இருக்கும், யாரா இருக்கும், வறுவல் இருக்கும், நெத்திலி, நண்டு, கருவாடு, அப்படி இப்படி பறக்கிறது ஓடுறது எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க எப்படி ஒரே ஒரு சிக்கன் குழம்பு வச்சு இந்த கடை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கீங்க? வந்து அப்பா அம்மா ஹோட்டல் வச்சிருந்தாங்க. நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹோட்டல் வச்சு. இது ஊத்திக்கிட்டா இது என்னது இது? அது வந்து தக்காளி, தேங்காய், வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சது. எவ்வளவு தக்காளி? இது என்ன, இது ஒரு 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ தக்காளி, ஒரு 100 வெங்காயம், 100 வெங்காயம், ஒரு 50 கிராம் மிளகாத்தூள், 50 கிராம் மிளகாத்தூள் போட்டு தண்ணியா வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. ஒரு குழம்பு மாதிரி பண்ணிருக்காங்க. தேங்காய் போடல? தேங்காவும் லைட்டா தேங்காய் இருக்கும், ஒரு 1/2 முடி தேங்காய். 1/2 முடி தேங்காய். நாம கேட்டாங்க எல்லாமே சொல்றாங்க. ஊத்திங்க. ஊத்திட்டா புள்ளா? ஊத்திங்க. கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போட்டுட்டா எவ்வளவு ஃபுல்லா எல்லாமே போட்டு நல்ல மேலோட்டமா தூவி கொத்தமல்லி. அது எவ்வளவு வேணுமோ அது தேவையான அளவு கொத்தமல்லி. அக்கா கடையில வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கடையில வந்துட்டு அக்கா கூட நம்ம வந்துட்டு அப்படியே எல்லா மக்களுக்கும் வந்துட்டு சர்வ் பண்ண போறோம். ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ண போறோம். ஓகேயா? பண்ணலாமா? வாங்க. ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கு, செம்ம காரசாரமா இருக்கு. இன்னொன்று வந்துட்டு நீ சாப்பிடுறியா? நான் வந்துட்டு எதாவது ஊருக்கு போகும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆட்சி கையில இருந்து சாப்பிடுற மாதிரி எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ வந்துட்டு மக்களோட நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா சர்வ் பண்ணிட்டு அவங்க கிட்ட எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு. நான்வெஜ் மீல்ஸ்னாக்கா இங்கே தான் வாங்குவோம். சாப்பாடு நல்லா இருக்கு.
இந்த ஹோட்டலில் சாதம் அன்லிமிட்டடு, சிக்கனு அன்லிமிட்டட் நல்லா தருவாங்க. நல்லா இருக்கும். சிக்கனு சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். அருமையாக இருக்கும். எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டுக்காக தான் எல்லாரும் வந்து சாப்பிட்றோம். இதே மாதிரி உங்களை வந்துட்டு வேற ஒரு ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற பாரம்பரியமான ஒரு உணவுல நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, this is Nikki and Deep Shipless is signing off with உங்கள் சூப்பர் சமையல். Bye bye, see you.